ஒரு கமெண்ட் இருந்தாலும், இவங்க கமெண்ட் இருக்க மாட்டாங்க போல தெரியுதே. இந்த பிரபலமான அந்த வடிவேலு அவர்களோட ஒரு காமெடி இருக்கும் இல்லையா? அவங்க கம்முன்னு இருந்தாலும், அ இவங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்க போல இருக்கே அப்படிங்கிறத விட, நடுவுல ஒரு வேர்டு வரும். ஸோ மரியாதை கருதி அந்த வேர்ட வந்து பார்த்தா நம்ம அகற்றியிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மீடியாக்கள் இருக்காங்க இல்லையா? ஏதோ ஒண்ண கிளப்பி விட்டுறாங்க. ஆல்ரெடி ட்ரம்ப் அவர்களே நெறைய கிளப்புறாரு. அதுக்கு இணையா இவங்களும் ஒரு சைடு கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் சேட்டலைட் இமேஜஸ்லாம் வச்சு பார்க்கும்போது, ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஈரான் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க ரீஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவோட சகாக்கள் இப்ப கத்தார் பண்ணாங்க, யுஏஇ பண்ணாங்க, அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீடியாக்கள்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டைம்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் அட்டாக் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த டைம்ல சொல்லிட்டு இருந்தது இந்த 2 நாடுகள் அட்டாக் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து அட்டாக் பண்ணது குறிப்பா இது போல மிசைல் சிட்டீஸ்லாம் எங்க இருக்கோ அதெல்லாம் குறி வச்சு அட்டாக் பண்ணிருந்தாங்க. அது எடுக்கக்கூடிய அது எப்படி அந்த இது எடுத்தாங்க சேட்டலைட் இமேஜஸ், உளவு தகவல்கள் இதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அது தவறாவும் இருக்கலாம், சரியாவும் இருக்கலாம். இதனால இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், இழப்புகள் ஏற்படாமயே இருந்திருக்கலாம். ஆனா, இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சேட்டலைட் இமேஜ் எடுக்குறாங்க இல்லையா? மே 18 ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டாங்க. 5ல 4 என்ட்ரன்ஸ கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. மேசிவான ஒரு அண்டர் கிரவுண்ட் மிசைல் ஃபெசிலிட்டின்னு சொல்லக்கூடிய அபேக் மிசைல் ஃபெசிலிட்டி. இது குவெசின் ப்ராவின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 5வது என்ட்ரன்ஸையும் வந்து பார்த்தா பார்ஷியலா கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். அவங்க என்னதான் தாக்குதல் பண்ணினா பெருமளவுல சேதங்கள் இல்ல அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேல் அதிகப்படியா தாக்குதல் உட்பட்ட ஒரு பகுதி. ஏன்னா அமெரிக்காவோட உளவு தகவல்கள் பேஸ் பண்ணி ஈரான்ல இது போல மிசைல் லான்ச் பண்ணலான்னு அசஸ் பண்ணி அடிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஸோ இது என்னன்னா இப்ப 90% வந்து பண்ணா அதுக்கான ஆக்சஸ ரீஸ்டோர் பண்ணிக்கிறாங்க ஈரான். அண்டர் கிரவுண்ட் மிசைல் நெட்வொர்க்கை திரும்பவும் துரிதப்படுத்தக்கூடிய வேலைகள் எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஈரானோட ரெவல்யூஷனரி காட் கார்ப் இருக்காங்க இல்லையா? தொடர்ந்து இது போல விஷயங்களை ரெடி ஆயிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த இதுல வந்து 4 எக்ஸிட் ஓபன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? முதல்ல இதுக்கு எத்தனை எக்ஸிட் இருக்குது அப்படிங்கறதே எக்ஸாக்டா யாராலையும் சொல்ல முடியாது. இந்த ஒரு ப்ராவின்ஸ்ல அடுத்தடுத்த ப்ராவின்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா, இது போல இருக்கக்கூடிய இந்த மிசைல் சிட்டிஸ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த செய்திகள்ல இப்போ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா மலையில வந்து பாத்தீங்கன்னா அதிகமா குறைஞ்சு இது போல மிசைல் உருவாக்கக்கூடியது லான்ச் பண்றது தாக்குதல் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. இப்ப என்னதான் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி இது போல என்ட்ரன்ஸ் அட்டாக் பண்ணிட்டே இருந்தாலும் அவங்க இம்மீடியட்டா வேற ஒரு எக்ஸிட் வழியா வந்து பண்ண லான்ச் பண்றாங்க மிசைல்ஸ. ஸோ அது என்னதான் அது அட்டாக் ஆயிருந்தாலும் இப்போ பேலன்ஸ் இப்போ 5ல 4 வந்து பண்ண தாக்கி இருக்கிறாங்கன்னா அந்த 5வது எக்ஸிட் யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிடுறாங்க. அந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா ரிட்டாலியேஷன் பண்றதுக்கு முன்னாடி மத்த இடங்கள் இருக்கும் இல்லையா? தாக்குதல் பண்ணிட்டு இருப்பாங்களே அந்த தாக்குதல் முடியக்கூடிய தருணத்துல அமெரிக்காவோட தாக்குதலுக்கு முடிஞ்ச உடனே அந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸிட்ஸ வந்து பண்ண ரெனோவேட் பண்ணிடுறாங்க. ஈவாக்குவேட் பண்ணிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்கவேட் பண்ணிடுறாங்க. இந்த தோண்டி இடத்த ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மிசைல்கள் புது மிசைல்கள் உருவாக்கக்கூடியது இல்ல ஸ்டோரேஜ்ல வச்சிருக்க மிசைல்கள் வெளியே வந்துருது அப்படிங்கிறது போல வந்து பார்த்தா செய்திகள். இதுல என்ன இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஈரான் இது போல வந்து பண்ண தொடர்ச்சியா 40 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏர் ரைட்க்கு உட்பட்டிருந்தது. தாக்குதல் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டிருந்தது. அந்த டைம்லயும் ஈரான் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா மேற்கு மீடியாக்களே இது போல தொடர்ச்சியா விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க யூஸ் ஆயிட்டே இருந்துச்சு இல்லையா? தாக்குதல் பண்ணிட்டே இருந்தாங்க இல்லையா? இதனால ரஷ்யாவோட உதவியோட ஈரான் அமெரிக்காவோட விமானங்களோட பேட்டர்னை தெரிஞ்சுக்கலாம். எப்படி பறக்குது, ஒரு அட்டாக்குக்கும் இன்னொரு அட்டாக்குக்கும் எவ்வளவு கேப் எடுத்துக்கிறாங்க, எந்தெந்த வழிகள்ல வந்து தாக்குதல் பண்றாங்க, நம்ம ரேடார்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு, நம்ம எப்படி ரெடி பண்ணணும், எந்த இடத்துல தப்பு பண்ணணும், இப்போ விமானங்களை எப்படி சுட்டு வீழ்த்துறது, அது எப்படி ட்ராக் பண்றது, அதோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இது போல தொடர்ச்சியா அவங்களோட பவரை காட்ட காட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது போல பல்வேறு தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது சீனாக்கும் ரஷ்யாவுக்கு இருக்கு.
கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சீனாக்குள்ள இது ஒரு லட்டு அல்வா சாப்பிடுற மாதிரியான ஒரு விஷயம். ஈரான் போர்ல இருக்கு. அமெரிக்கா தன்னோட ஏர் சூப்பர்மர்சி டாமினன்ஸ் அவங்களோட மிக பெரும் ஆயுதத்தை இங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆயுதம் எப்படி பறக்குது, அந்த ஆயுதத்தோட டெரைன் மேப்பிங் எப்படி இருக்கு, அந்த ஆயுதத்தோட உதிரி பாகம் அப்படிங்கறதோட பல்வேறு விஷயங்களை அக்கக்கா எடுத்து ஃபுல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இரு நாடுகளுக்கும் அதிகப்படியா உதவிகளா இருந்திருக்கலாம். அட் த சேம் டைம் இப்ப ரஷ்யாவோட உதவியோட ஈரான் அவங்களோட தொழில்நுட்பத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போயிருக்கலாம். இப்ப ரெடி ஆகுறாங்க அப்படின்னா முன்னாடி ஏற்படுத்தின மாதிரியான அந்த இழப்பை அமெரிக்கானால திரும்பவும் ஏற்படுத்த முடியாது. ஒரு வேளை அப்படி அது நடக்குது அப்படின்னா கண்டிப்பா ஈரானுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைச்சிடும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ ஈரான் வலுவா அவங்களோட ஸ்டாண்ட்லயே இருக்கிறத வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது அதிகப்படியான உதவிகளும் அதிகப்படியா ஈரானும் ரெடியா இருக்காங்க. ஏன்னா தற்சார்பு அப்படிங்கிறது ஈரானோட ராணுவத்துல இருக்கு. அது இருந்தாங்காட்டிக்கு தான் இந்த அளவுக்கு தாக்குதலையும் கிரகிச்சிருக்க முடிஞ்சிருக்கு ஈரான்னால. வேற ஒரு நாட்டுக்கிட்ட உதவி கேட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு என்னத்துக்கு ஈரான்லாம் இருந்திருக்குமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் தான். அந்த நாட்டு மக்களுக்கு நாட்டு பற்று அந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. அட் சேம் டைம் ஈரானோட ரெவல்யூஷனரி காட் கார்ப் ஒரு புதுசா ஒரு மிரட்டல்களும் விட்டுருக்காங்க. அதாவது இப்போ மிடில் ஈஸ்ட் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அட்டாக்ஸை ரெஸ்யூம் பண்ணலான்னு ஏதோ ஒரு விஷயத்த திரும்ப செஞ்சான்னு வச்சுங்க. ஆல்ரெடி அவங்க கத்துக்கிட்ட பாடத்தை சரி செஞ்சுக்காம திரும்ப திரும்ப அதே எரஸ ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட்டை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அடைவாங்க. மேஜராகவும் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட்டும் அவங்க அடைவாங்க. அதே தவிர திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கும் போது ஏன்னா திரும்பி திரும்பி அவங்க வாயை ஓபன் பண்ணி மிரட்டல் மேல மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்க இன்னும் எங்களோட எல்லா கெப்பாபிலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணிடல. இஸ்லாமிக் ரெவல்யூஷனர் எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பண்ணீங்கன்னா புது அக்ரஷன் வந்துருச்சு அப்படின்னா இந்த தடவை வந்துருச்சுன்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா திரும்ப அதே தவிர ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரீஜன்ல நாங்க ப்ராமிஸ் பண்றோம் நீங்க நினைச்சதை விட பியாண்ட் த ரீஜனா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும் இந்த முறை. வெறும் மிடில் ஈஸ்ட்ல மட்டும் போர் நடக்கும்னு நினைச்சிடாதீங்க. ஒரு கிரஷிங் ப்ளோ கொடுப்போம். அதாவது ஒட்டைக்க ஆட்டி இந்த நாசர் அவர்கள் அப்படி இடிப்பார்ல பாகுபலி படத்துல, அது போல ஒரு கிரஷிங் ப்ளோ வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல மட்டும் இருக்காது. ஸோ அதனால புரிஞ்சுக்குவோங்க அப்படிங்கிறதோட ஒரு மிக பெரும் மிரட்டலை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர் சும்மா போஸ்ட் போட்டார் இல்லையா, இது போல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கலான்ட்டு இருந்தேன், இவங்கெல்லாம் அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அடிக்காம போஸ்ட்பான் பண்ணிக்கிறேன்ட்டு. ஸோ அது போல சொல்றதுனால இப்ப திருப்ப இவங்க தரப்புல ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க. நார்மலாவே ஏன் ஈரானோட மக்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு அமெரிக்கா மேல அப்படின்னா லேசனெல்லாம் இல்ல. எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களை மட்டும் தட்டி அவங்கள ஆட்சி பண்ணி அவங்களே அடுக்கி ஒடுக்கி ஒரு கீழ் தட்டு மக்கள் போலவே ஃபீல் பண்ண வைப்பாங்க இல்லையா. இப்ப நம்ம நாட்டிலேயே டாக்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் நாட் அலோட் அப்படிங்கிறதோட பதாகைகள்லாம் பார்க்க முடிஞ்சிருக்கு. இப்ப அதே போல 1960 காலகட்டத்துல அமெரிக்காவோட இணக்கமா இருக்கக்கூடிய அந்த ராஜா ஆட்சி நடந்தது இல்லையா ஈரான்ல. ஸோ அந்த டைம்ல ஒரு போர்டு இருந்தது, நோ என்ட்ரி ஃபார் டாக்ஸ் அண்ட் ஈரான்ஸ் அப்படிங்கிறது போல வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப 2026 அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சைட் ஆஃப் ஹார்மோஸ்ல டாக்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் அலவுட் அப்படிங்கிறது போல வச்சிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெறுப்புணர்வுக்கான காரணம். அவங்க ஊருக்கு வந்து அவங்களையே வெறுப்பேத்துனாங்கன்னா அப்புறம் கம்முனா இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ ஈரான் அப்படிங்கிறது ரொம்ப சுதாரிச்சு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சூட்டிப்பா இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அட் த சேம் டைம் இன்னொரு சைடே ஹிஸ்புல்லா இஸ்ரேல் அவங்க தரப்புல மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. மெக்கர்வா டேங்க போட்டு பந்தாடுறாங்க. ட்ரோன்கள் தாக்குதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 40 செகண்ட் அதிகமான வீடியோ பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா தரப்புன்னு தராங்க. ஸோ தெற்கு லெபனான்ல அதிகப்படியான பொருள் சேதங்கள் உயிர் சேதங்கள் இஸ்ரேலுக்கு நடக்குது அப்படிங்கிறது நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. இதுல என்ன இன்னொரு ஒரு நல்ல விஷயம் இப்ப இருக்கக்கூடிய செய்திகளை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்னா திரும்பி பேச்சுவார்த்தை. அமெரிக்கா திரும்பி ஒரு புது ப்ரொபோசலை பாகிஸ்தான் வழியா ஈரானுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெஹரானும் வந்து பாத்தீங்கன்னா அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் வந்து இஸ்லாமாபாத் தெஹரானு கொடுத்துட்டாங்க.
ஸோ 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. ஈரான் வந்து அது என்ன ஏதுங்கிற அந்த டெக்ஸ்ட் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. பண்ணாங்கன்னா, அதுக்கு ஏற்ப பண்ணுவோம். கண்டிப்பா இந்த முறை நல்ல முடிவுகள் எட்டப்படும் இருதரப்புலயும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் தான் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இப்போ சரி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல பாகிஸ்தான் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? இல்லையா? என்ன ஏதுங்கிற விஷயத்த வரக்கூடிய நாட்கள்ல தெரிஞ்சிரும். சமாதானமா போறாங்களா? இல்ல மிக பெரும் அளவுல அடிச்சுக்குவாங்களா? நம்மளுக்கெல்லாம் இங்க காசு, ஆயில்லாம் தராம விட்டுருவாங்களா? அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள்ல நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க. பிடிச்சா நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அத நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.